மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சரத்குமாருடைய அடுத்த படம் என்னன்னு தஞ்சாவூர்ல இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஜூலை மாதம் 4ஆம் தேதி என்று வெளியாக இருக்கின்ற 3BHK என்ற படத்துல சரத்குமாரும் தேவயானியும் மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால இணைந்து நடித்திருக்கிறார்கள். 8 தோட்டாக்கள் படத்தை இயக்கிய கணேஷ் இயக்கியுள்ள படம் இது. இந்த படம் தான் சரத்குமாருடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம். இந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருப்பவர் சித்தார்த். சின்மயி விவகாரத்துல ராதாரவி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு சென்னையிலிருந்து நவீன் கேட்டிருக்காங்க. சின்மயி விவகாரத்தில் ராதாரவி மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ராதாரவி சின்மயி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் சரி. வைரமுத்து சொன்ன குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியிலிருந்து செபினிலா கேட்டிருக்காங்க. வைரமுத்துடைய குற்றச்சாட்டில் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு காலதாமதமாக ஏன் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்றதான் புரிந்து கொள்ள முடியல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வைரமுத்துக்கிட்ட இந்த பாடல் வரிகளை தலைப்புகளாக வைப்பதற்கு அனுமதி கேட்பதிலே எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு சின்ன தயக்கம் எதனால் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாடலாசிரியர். பாடல் வரிகளையே படத்துடைய தலைப்பாக வைப்பதற்கு அவர்கிட்ட அனுமதி கேட்கும்போது இந்த படத்தில் நான் பாட்டு எழுதக்கூடாதா என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது அப்படின்ற தயக்கம் பல படைப்பாளிகளுக்கு இருந்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஏதாவது படத்தை இயக்குவாரான்னு தென்காசியிலிருந்து சௌமியா கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி நிச்சயமாக ஒரு படத்தை இயக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பில்லை. அதர்வா முரளி எந்த படத்துலையும் இப்போ நடிக்கிறது இல்லையான்னு திருவண்ணாமலையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. அதர்வாவுடைய நடிப்பிலே அடுத்து DNA அப்படின்ற திரைப்படம் இந்த மாதம் 20ஆம் தேதி என்று வெளியாக இருக்கிறது. 80களில் மசாலா படங்களை தவிர்த்த கமல்ஹாசன் இப்போ இவ்வளோ வன்முறை காட்சிகள் உள்ள படங்கள் மற்றும் ஹீரோ பில்டப் உள்ள படங்களில் நடிக்கிறது எதனால? விக்ரம் படத்துடைய வெற்றி தான் இந்த மாற்றத்துக்கு காரணமான அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. 80களில் கமல்ஹாசன் முற்றிலுமாக அந்த மசாலா படங்களை எல்லாம் தவிர்த்ததாக சொல்ல முடியாது. 80களில் வெளியான கமல்ஹாசனுடைய மசாலா படங்கள் தான் உல்லாச பறவைகள், மரியா மை டார்லிங் போன்ற படங்கள். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே மசாலா படங்களையும் நடிப்பார், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கலாபூர்வமான படங்களும் நடிப்பார். அதுதான் அவருடைய நிலைப்பாடாக எப்போதுமே இருந்திருக்கிறது. அஜித்துடைய அடுத்த படம் என்னன்னு துபாயிலிருந்து அருண் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய அடுத்த படம் என்ன என்பதை பற்றி அஜித் தான் முடிவெடுக்கணும். இன்னும் அஜித் முடிவெடுத்ததாக தெரியல. சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் 10 மூவிஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சுரேஷ் பற்றி சொல்லுங்க. அவர் திரைப்படங்களை நடுநிலைய விமர்சனம் செய்தாரா? அவரை சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு நாகர்கோவிலில் இருந்து மகேஸ்வரன் கேட்டிருக்காங்க. டாப் 10 மூவிஸை சன் டிவிலே தொகுத்து வழங்கிய சுரேஷ் நடுநிலைமையோடு விமர்சனம் செய்ததாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் இருக்கே, அது சுரேஷனுடைய ஸ்கிரிப்ட் இல்லை, எழுதி தரப்படுகின்ற ஸ்கிரிப்டை தான் அவர் அந்த நிகழ்ச்சியிலே வாசித்தார். சுரேஷுடைய பேட்டி நிச்சயமாக சாய் விசித்ராவிலே இடம்பெறும். வெளிநாட்டு டப்பிங் படங்கள் முன்னாடி மாதிரி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிறது இல்லையே, அது எதனாலன்னு கும்பகோணத்திலிருந்து தீனா கேட்டிருக்காங்க. OTT வந்ததுக்கு பின்னாலே எல்லா மொழி படங்களையும் எல்லா நாட்டு படங்களையும் பார்க்கக்கூடிய வசதி மக்களுக்கு கிடைத்துவிட்டது. அதனால் அது போன்ற டப்பிங் படங்களை பார்ப்பதில் யாரும் ஆர்வம் காட்டுறதில்லை. அதனால தான் தொலைக்காட்சியில் அது போன்ற டப்பிங் படங்கள் வெளியாவதில்லை. 96 தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினிகாந்த் பிரச்சாரம் பண்ணாரு. பிறகு எப்படி 2 பேரும் சமாதானமானாங்க? சோதா இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சாருன்னு வர தகவல்கள் உண்மையான நாகர்கோவிலில் இருந்து மகேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுத்த போது ரஜினிகாந்த் முழு நேர அரசியல்வாதி இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு முதல்வரோடு எல்லா காலகட்டத்திலும் முரணாக இருப்பது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு தோணியிருக்கும். அதனால தான் ஜெயலலிதாவோடு ஒரு காலகட்டத்திலே அவர் சமாதானத்துக்கு வந்தார் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் அரசியல் இருந்திருந்தாலும் நிச்சயமாக தீவிரமாக அவர் ஜெயலலிதாவை எதிர்த்திருப்பார். 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 படத்துடைய தயாரிப்பாளரான AM ரத்னம் தான் இப்போ பவன் கல்யாண் நடிப்பிலே ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற தெலுங்கு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் ஜூலை மாதம் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தை வெளியிட்டதுக்கு பின்னால் தான் ரெயின்போ காலனி படத்துடைய வெளியீட்டை பற்றி அவர் கவனம் செலுத்துவார். நடிகை சரிதா பற்றி சொல்லுங்கன்னு பெங்களூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. முதல் படத்திலேயே தான் எப்படிப்பட்ட அபாரமான நடிப்பு திறன் கொண்ட நடிகை என்பதை நிரூபித்தவர் தான் சரிதா. அதற்கு பின்னாலே தமிழ், தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் பல படங்களில் தன்னுடைய திறமையை தொடர்ந்து நிரூபித்தது மட்டும் இல்லாமல் படத்துக்கு படம் தன்னுடைய நடிப்பை மெருகேற்றிய ஒரு நடிகையாகத்தான்
சரிதாவை நான் பார்க்கிறேன். பிரதீப் ரங்கநாதன், சுதா கொங்கரா போன்ற இளம் இயக்குனர்கள் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணுறாங்க. ஆனால் முன்னணி இயக்குனர்களாகிய சங்கர், மணிரத்னம், KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் எதில் கோட்டை விடுறாங்க? ஒருவேளை உச்ச நடிகர்களுடைய கால்ஷீட் இருந்தால் போதும், கதை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு நாகர்கோவிலிருந்து மகேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில் நீங்கள் சங்கர், மணிரத்னம், ரவிக்குமாரை பற்றி ஒரு விமர்சனத்தை குறிப்பிட்டிருக்கீங்களே, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு சில படங்கள் தோல்வியடைந்ததுனால மிகப்பெரிய வெற்றி படங்களையும் தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான படங்களையும் தந்த இயக்குனர்களை பற்றி இப்படி நீங்கள் விமர்சிப்பது சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். விஜயுடைய தமிழக வெற்றி கழகம், சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி அறிவித்து சீமானுடைய இயக்கத்தில் விஜய் நடித்தா அது திரைத்துறையிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும்? இதை பற்றி உங்களுடைய கற்பனையான கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிக்குமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கற்பனை ரசமான ஒரு கற்பனையாக இருக்கிறது. அது கற்பனையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தம். சூர்யா மற்றும் ஞானவேல் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய திரைப்படத்திலே ஜெய்பீம் அப்படின்ற ஒரு முக்கியமான படத்தை தந்தவர் ஞானவேல். அப்படி இருக்கும்போது அவள் 2 பேரும் மீண்டும் இணைவதற்கு எது தடையாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவுண்டமணி சார் ஏதாவது புது படத்தில் ஹீரோ அல்லது கேரக்டர் ரோல் நடிக்கிறாரான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி இனி கதாநாயகன் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. இப்போதைக்கு கவுண்டமணி எந்த படத்திலும் நடிக்கவில்லை. பராசக்தி படத்துக்கு பிறகு ஜெயம் ரவி அடுத்ததாக எந்த படத்தில் நடிக்க போறாரு? விஜய் சேதுபதி மாதிரி அவர் தொடர்ந்து வில்லனா நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ரவிமோகன் நடிப்பிலே அடுத்து வெளியாக இருக்கின்ற திரைப்படம்னா அது ஜீனி திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து கராத்தே பாபு வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரவிமோகன் சொந்தமாக ஒரு படத்தை எடுக்கின்ற முயற்சியில் இருக்கார். அந்த படத்தை இயக்குபவர் டிக்கிலோனா, வடக்குப்பட்டி ராமசாமி போன்ற படங்களை இயக்கிய கார்த்திக் யோகி. அவரது இயக்கத்தில் உருவாக இருக்கின்ற படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவும் ரவிமோகனோடு இணைந்து நடிக்க இருக்கிறார். கமல் சார் படங்களில் வர பாடல்கள் எல்லாத்துலேயுமே எஸ்பிபி சார் சிரிக்கிற மாதிரி, இருமுறை மாதிரி வருது. அது எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்களா அல்லது ஸ்பாட்டில் எஸ்பிபி சார் சிரிப்பாரான்னு அரந்தையிலிருந்து சேகர் கேட்டிருக்காங்க. எஸ்பிபி பாடுகின்ற பாடலுக்கு நடுவே அங்கங்கே சினுங்கள், சிரிப்புலாம் கேட்குது. இதெல்லாம் அவர் பாடும்போது பெரும்பாலும் எல்லா பாடல்களையும் இது மாதிரி சிரிப்பு சத்தத்தை சேர்க்கிறது அவருடைய வழக்கம். அவருக்கு அப்படிப்பட்ட சுதந்திரத்தை எல்லா இசையமைப்பாளருமே கொடுத்திருந்தார்கள் என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்று ஒரு தகவல். எம்ஜிஆரை வைத்து மிக அதிகமான திரைப்படங்களை தயாரித்த சாண்டோ MMA சின்னப்ப தேவர் எப்படிப்பட்ட தயாரிப்பாளர் என்பதும் நடிகர்களுக்கு லட்சம் லட்சமாக பணத்தை அள்ளி கொடுத்தவர் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட தயாரிப்பாளரான MMA சின்னப்ப தேவர் இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் நடிப்பதற்கு வாங்கிய சம்பளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் சின்னப்ப தேவர் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவருடைய பக்கத்தில் NHL சின்ஹா என்பவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சின்னப்ப தேவருடைய கட்டுமஸ்தான அந்த உடலமைப்பு அவரை பெரிதும் கவர்ந்தது. சினிமாவில் நடிக்கிறியா என்று சின்னப்ப தேவரை பார்த்து கேட்டார் அவர். சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் மில் வேலை இருக்கே என்றார் தேவர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மில்லில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர். மில் வேலை முடிஞ்ச பிறகு ஷூட்டிங் வச்சுக்கலாம், ஆனால் உன்னோட சண்டை போடுறதுக்கு இன்னொரு பயில்வானும் வேணும் என்று அவர் சொன்னபோது, எங்கள் அண்ணன் இருக்கார், அவர் மிகப்பெரிய பயில்வான், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுறோம் என்றார் தேவர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போவே சொல்லிடுறேன், படத்தில் உங்கள் முகம் அவ்வளவாக தெரியாது என்றார் அவர். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் படப்பிடிப்புக்கு வரோம் என்று சின்னப்ப தேவரும் அவருடைய சகோதரரான சுப்பையா தேவரும் படப்பிடிப்புக்கு சென்றார். சரியாக சண்டை போடலன்னா எங்கே இந்த படத்தை விட்டே தூக்கிடுவாங்களோ அப்படின்ற அச்சத்தில் 2 பேருமே கடுமையாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். பலத்த காயங்களோடு வீடு திரும்பி அவர்களுக்கு அந்த படத்துடைய தயாரிப்பால் கொடுத்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஆளுக்கு 5 ரூபாய். பின்னாலே மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனரான BR பந்துலுக்கு தான் அந்த படத்தில் டூப்பா நடித்திருந்தார் சின்னப்ப தேவர். திலோத்தமா என்ற அந்த திரைப்படம் 1940ஆம் ஆண்டிலே வெளியானது. அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை தாரணி. இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்திரால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தாரணி கமல்ஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், விஜய், அஜித், கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேலு போன்ற நகைச்சுவை நடிகர்களோடு பல படங்களிலே ஜோடி சேர்ந்துள்ள தாரணி 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்து கொண்டிருக்கிறார். திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த போது தனக்கேற்பட்ட பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தாரணி.
இங்கேருந்து சென்னைக்கு நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா? நடிக்கிறதுக்காகன்றது வந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு ஸ்டோரி. அது ஆக்சுவலாக நான் பிறந்தது சென்னை. ஏன்னா மதுரையில் வந்து ஒரு 7 இயர்ஸ் பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தேன். பரதநாட்டியம் இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதுக்கு யாரோ கெஸ்ட்டாக வந்தவங்க பாலச்சந்தர் சாருக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியல. அப்போ உன்னால் முடி தம்பியில் கமலோட தங்க ரோலுக்கு தேடிட்டு இருந்துருக்காங்க. அழைப்பு வந்தோடனே பாலச்சந்திர சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு. ஆமாம், கூப்பிட்ட உடனே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. கர்ப்பாம்பாள் நகர் அங்கே போயிட்டு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.